வணக்கம். நம்ம இந்த சிக்கன் சாப்டர்ல டீடைல்டா ஒவ்வொரு பாயிண்ட்டையும் அதோட ஃபீச்சர்ஸை பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இதுல ஃபர்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சிக்கன், அதாவது லைவ் பேர்ட் ஸ்டாக் மேனேஜ்மெண்ட். ஸோ நான் உங்களுக்கு அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். லைவ் பேர்ட் ஸ்டாக் மேனேஜ்மெண்ட். லைவ் பேர்ட் ஸ்டாக் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்னா, நம்ம உயிரோட கோழியா வாங்கி அதை ட்ரெஸ்டு சிக்கனாகவும் கொடுப்போம், ஸ்கின்னோட் சிக்கனாகவும் கொடுப்போம், போன்லெஸ் சிக்கனாகவும் கொடுப்போம். ஆனா ஸ்டாக் மைனஸ் ஆகுறது லைவ் பேர்ட்ல தான் நம்மளுக்கு மைனஸ் ஆகணும். ஏன்னா நம்ம வாங்குறது லைவ் பேர்டு மட்டும்தான். ஆனா விற்க போறது இப்படி பிரிச்சு விற்க போறோம். இது எப்படி ஸ்டாக் மெயின்டைன் பண்றது? இதுல இன்னும் ஒன்று இருக்குங்க, வேஸ்டேஜ் சேர்ந்து மைனஸ் ஆகணுங்க. அதாவது கோழியை வாங்கி நம்ம கிளீன் பண்ணும் போது அந்த வேஸ்டேஜ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் சேர்ந்து மைனஸ் ஆகணும். அதை பத்தி நான் இப்போ உங்களுக்கு ஒரு சிம்பிளா ஒரு எக்ஸல்லே உங்களுக்கு ஒன்று போடுறேன் பாருங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லைவ் பேர்டுனா உயிரோட இருக்க கோழி. ஸோ இதுல நீங்க ஒரு 100 கிலோ நம்ம வாங்குறோம். இது ட்ரெஸ்டு சிக்கன். ஸோ ட்ரெஸ்டு சிக்கன், அடுத்து ஸ்கின் அவுட் சிக்கன், போன்லெஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் வேஸ்டேஜ் சொல்லுவாங்க. 400 கிராம் 600 கிராம் 1.7 சொல்லி வேஸ்டேஜ் சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெஸ்டு சிக்கன் 1 கிலோ, அதாவது 1,400 இருக்கிற ஒரு கோழியை எடுத்து நம்ம கிளீனிங் பண்ணாதான் நம்மளுக்கு 1 கிலோ கிடைக்கும். அப்படின்னா என்ன ஆகும்னா, 1 கிலோ ட்ரெஸ்டு சிக்கன் நம்ம பில் பண்ணா அப்படின்னா ஸ்டாக்ல போயிட்டு 1.4 மைனஸ் ஆகும். அதாவது இப்ப ரிமைனிங் ஸ்டாக் பாத்தீங்கன்னா 98.600 இருக்கும். உங்களுக்கு புரியுதா? அதாவது 1.4 இருக்கிற கோழியை உரிச்சா மட்டும்தான் 1 கிலோ கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு வேஸ்டேஜ் சேர்ந்து லைவ் ஸ்டாக்ல போய் நம்மளுக்கு மைனஸ் ஆகிட்டு இருக்கும். இதை பில்லிங் சாஃப்ட்வேர்ல உங்களுக்கு எப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். பில்லிங் சாஃப்ட்வேர்ல போவோம். பாருங்களேன், இங்க ப்ராடக்ட் மாஸ்டர்ல நான் ஆல்மோஸ்ட் கொடுத்து வச்சிருக்கேன் லைவ் சிக்கன். ஸோ இதுக்கு பாத்தீங்கன்னா லைவ் சிக்கன், ஸ்கின் அவுட், போன்லெஸ் எல்லாத்துக்குமே இங்க வேஸ்டேஜ் கொடுத்துருக்கேன் பாருங்களேன். ட்ரெஸ்டு சிக்கனுக்கு 400 கிராம், ஸ்கின் அவுட்டுக்கு 600 கிராம், போன்லெஸ்க்கு 1.7 கொடுத்துருக்கேன். ஸோ இங்க பாருங்களேன், இதுதான் மாஸ்டர் ஸ்டாக்கு. இதெல்லாம் சப் ஸ்டாக்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இங்க சப் ஸ்டாக் எல்லாம் 1 கொடுத்துட்டோம்னா இதுல இருந்து இது ஸ்டாக் மைனஸ் ஆகிட்டே இருக்கும். இதை எப்படி மேப் பண்றது அப்படின்னா, ஸோ இதுக்கு எங்க போறது அப்படின்னா, இங்க போயிட்டு பாத்தீங்கன்னா மாஸ்டர்ல போயிட்டு நம்ம ஆல்ரெடி மேப்பிங் பண்ணியிருப்போம். ஸோ இந்த 3 ஐட்டத்தையும் போய் லைவ்ல தான் ஸ்டாக் மைனஸ் ஆகணும்னு சொல்லி மேப் பண்ணியிருக்கோம். அதாவது என்ன ஆகும்னா, பில் பண்ணும்போது இப்ப ட்ரெஸ்டு சிக்கன் 1 கிலோ பில் பண்ணாங்கன்னா 1.4 மைனஸ், அதாவது அதோட வேஸ்டேஜ் சேர்ந்து மைனஸ் ஆகி லைவ் பேர்ல போய் ஸ்டாக் மைனஸ் ஆகும். இப்ப பாருங்களேன், இதை நான் உங்களுக்கு ஒரு ஸ்டாக் ரிப்போர்ட் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன், உங்களுக்கு புரியும். இந்த பாருங்களேன், ஸ்டாக் ரிப்போர்ட்ல ட்ரெஸ்டு சிக்கன் 1 கிலோ பில் பண்ணியிருக்காங்களா, வேஸ்டேஜ் 400 கிராமா, அப்போ பாத்தீங்கன்னா 1.400 மைனஸ் ஆயிருக்கா. ஸ்கின் அவுட் சிக்கன் பாருங்களேன், 600 கிராம் 1.6 மைனஸ் ஆயிருக்கா. ஸோ டோட்டலா இங்க 1478 கிலோ மைனஸ் ஆயிருக்குன்னா, ஆக்சுவலி வித்தது பாத்தீங்கன்னா சேல் குவான்டிட்டி 1. அதாவது 1476 தான் வித்திருக்கோம். வேஸ்டேஜ் சேர்த்து இங்க மைனஸ் ஆகி உட்காந்துருக்கும். இதுதான் லைவ் பேர்ட் ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் ரிப்போர்ட். அதாவது வேஸ்டேஜை சேர்த்து உங்களுக்கு ஸ்டாக்ல மைனஸ் ஆகும். அடுத்த டாபிக் என்னன்னா, ரீட்டைல் அண்ட் ஹோல்சேல் என்ட்ரி. ரீட்டைல் அண்ட் ஹோல்சேல் என்ட்ரினா என்னன்னா, ரீட்டைல்னா சில கஸ்டமர் கடைக்கு வீட்டுக்கு வாங்கிட்டு போவாங்க பாத்தீங்களா, 1 கிலோ கொடுங்க, 1/2 கிலோ கொடுங்க, 2 கிலோ கொடுங்கன்ட்டு. அவங்களெல்லாம் ரீட்டைல் கஸ்டமர் சொல்லுவோம். ஹோல்சேல் கஸ்டமர்னா நம்மகிட்ட வாங்கி அவங்க சிக்கன் பிசினஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அவங்களதான் ஹோல்சேல் கஸ்டமர் சொல்லுவோம். இதான் ரீட்டைல் அண்ட் ஹோல்சேல். இது பில்லிங் சாஃப்ட்வேர்ல எப்படின்றத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுக்கு பாத்தீங்கன்னா ஐட்டம் மாஸ்டர்ல பாத்தீங்கன்னா நம்ம இங்க ரேட் செட் பண்ணிருப்போம். ரீட்டைல் ரேட், ஹோல்சேல் ரேட்டு. ஸோ ரீட்டைல் கஸ்டமருக்கு தனி ரேட்டு, ஹோல்சேல் கஸ்டமருக்கு தனி ரேட்டு இங்க நம்ம செட் பண்ணி வச்சிருப்போம். இப்போ பாருங்க, நான் பில்லிங் போறேன். பில்லிங்ல என்ன பியூட்டி அப்படின்னா, கஸ்டமர் நேம் செலக்ட் பண்ணலைன்னா ரீட்டைல் ரேட் எடுத்துட்டு வரோம், கஸ்டமர் நேம் செலக்ட் பண்ணா ஹோல்சேல் ரேட் எடுத்துட்டு வரோம். இங்க பாருங்களேன், எல்லாமே ரீட்டைல் ரேட் மட்டும் எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கா. இதே விஷயம் இப்ப பாருங்க, நான் கஸ்டமர் நேம் செலக்ட் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா ரீட்டைல் ரேட் மட்டும், ஹோல்சேல் ரேட் மட்டும் எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கா. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எல்லாமே ஹோல்சேல் ரேட் தான் எடுத்து வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் ரீட்டைல் ரேட்டு, ஹோல்சேல் ரேட். அதாவது கஸ்டமர் நேம் செலக்ட் பண்ணி போட்டோம் அப்படின்னா ஹோல்சேல் ரேட், கஸ்டமர் நேம் செலக்ட் பண்ணல அப்படின்னா ரீட்டைல் ரேட்டுங்க.
அடுத்த டாபிக் என்னன்னா கஸ்டமர் வைஸ் சேல் ரேட் ஆப்ஷன். கஸ்டமர் வைஸ் சேல் ரேட் எல்லாம் பார்த்திருப்போம். இன்னைக்கு சிக்கன் இன்றைய விலை இங்க பாருங்களேன். இப்ப எக்ஸல்ல பேப்பர் ரேட் வந்து நான் 150 ரூபாய் இருக்கு பிளஸ் 10. ஸோ பிளஸ் 10 160 ரூபாய். இதுக்கு வேஸ்டேஜ் 400 கிராம் போட்டா 64 ரூபாய், 224 ரூபாய். இப்ப இதுதான் பாருங்களேன் சாஃப்ட்வேர்லயே வந்திருக்கும் 224 ரூபாய். ஸோ இதுதான் வந்து பேப்பர் ரேட் பிளஸ் ரேட்டு பிளஸ் வேஸ்டேஜ். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கார்டை பாருங்களேன், லைவா 90 ரூபா வந்திருக்கு. ஏன் 90 ரூபா வந்திருக்குன்னா நம்ம பிக்சர் ரேட் 90 ரூபா கொடுத்துருக்கோம். இதுதான் கஸ்டமர் வைஸ் சேல் ரேட் ஆப்ஷன். சப்போஸ் பேப்பர் ரேட் ஆப்ஷன் எங்க இருக்குன்னா இந்த லைபர்ல இருக்கு. இப்ப பாருங்களேன், நான் பேப்பர் ரேட் வந்து நீங்க 160 ரூபா மாத்திட்டேன், F1 கொடுத்து சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா பேப்பர் ரேட் வந்து இங்க தாங்க செட் பண்ற இடம். செட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த கஸ்டமருக்கு ரேட் மாறிக்கிடும். பாருங்க பாத்தீங்கன்னா 154 ரூபா மாறிடுச்சு. ஏன்னா 160 ரூபால இருந்து -6 ரூபா. அதே மாதிரி ட்ரெஸ்டு சிக்கன் பாருங்களேன், அமௌண்ட் மாறும். ஸோ கார்டை வந்து மாறவே மாறாது, ஏன்னா அது பிக்சடு 90 ரூபா கொடுத்துருக்கோம். இதுதாங்க கஸ்டமர் வைஸ் சேல் ரேட் ஆப்ஷன். அடுத்தது ட்ரிப் பர்ச்சேஸ் என்ட்ரி. ட்ரிப் பர்ச்சேஸ் என்ட்ரினா என்னன்னா ஹோல்சேல் கோழி கடைக்காரங்களாம் ஒரு 150-200 கிலோமீட்டர் தாண்டி தான் கோழி பண்ணையில இருந்து கோழி எடுத்துட்டு வருவாங்க. அவங்க கோழி எடுத்துட்டு வரும்போது மார்னிங் ஒரு 3 o'clock 4 o'clock அவங்க கஸ்டமருக்கு எல்லாமே நேத்தே ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. எனக்கு 2 பாக்ஸ் போடுங்க, 3 பாக்ஸ் போடுங்க, 5 பாக்ஸ் போடுங்கன்னு ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுபடி பாக்ஸ் எல்லாத்தையும், அதாவது அவங்க கோழி கொண்டு பாக்ஸ் எல்லாத்தையும் மார்னிங் சப்ளை எல்லாம் முடிச்சுட்டு பேலன்ஸ் இருக்க கோழியை தான் கடையில கொண்டு வந்து வச்சு சேல் பண்ணுவாங்க. இப்ப மார்னிங் சில கஸ்டமருக்கு பாக்ஸ் இறக்கி இருப்பாங்களா, அவங்களுக்கு அடுத்து கோழி பத்தலன்னா அவங்க கடைக்கு தான் வந்து வாங்குவாங்க. இதுதான் ட்ரிப் பர்ச்சேஸ் என்ட்ரின்னு சொல்லுவாங்க. இதை நான் இப்ப உங்களுக்கு சாஃப்ட்வேர்ல எப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு ட்ரிப் என்ட்ரி போட்டிருக்கேன். அந்த ட்ரிப் என்ட்ரியை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு புரியுங்க. பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் ஆப்ஷன் போயிடுறேன். ஸோ ப்ரீவியஸ் என்ட்ரியை வந்து நான் ஓப்பன் பண்றேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் ஆர்டி ட்ரேடர்ஸ்ல இருந்து 150 பாக்ஸ் வாங்கியிருக்காங்க, 3000 கிலோ கோழி வாங்கியிருக்காங்க. ஸோ 120 ரூபா ரேட்டுக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த டிரைவர்லாம் எடுத்திருக்காங்க. இந்த 4 சப்ளையருக்கு சப்ளை கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்டார் பிராய்லர் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு வந்து சப்ளை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 கஸ்டமருக்கு சப்ளை கொடுத்துருக்காங்க. ஒருத்தவங்களுக்கு 30 பாக்ஸ், 20 பாக்ஸ், 45 பாக்ஸ், 40 பாக்ஸ்ன்னு. இதுல என்ன லோடு, அதாவது லோடு வெயிட், எம்டி வெயிட்னா என்ன, நெட் வெயிட்னா என்னன்னா, ஸோ லோடு வெயிட்னா என்னன்னா அந்த எடை பாக்குற மிஷின்ல கூண்டு இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு 5 கூண்டை வச்சுதான் ஃபர்ஸ்ட் வெயிட் பார்ப்பாங்க. 5 கூண்டுக்கு மேல வச்சா கவுந்துரும். ஸோ 5 கூண்டை வச்சுட்டு அதோட வெயிட்டை நோட் பண்ணிக்கிடுவாங்க. அடுத்து அதோட கோழியெல்லாம் எடுத்து போட்டுட்டு எம்டியா கூண்டு வச்சு அதோட வெயிட்டை நோட் பண்ணிட்டு லோடு வெயிட்ல இருந்து எம்டி வெயிட்டை மைனஸ் பண்ணா நெட் வெயிட் வரும். ஸோ இதுதான் லோடு வெயிட், எம்டி வெயிட், நெட் வெயிட். ஸோ இப்போ இந்த நெட் வெயிட் படி எல்லாம் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இந்த 4 கஸ்டமருக்கு வந்து கோழியை வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க. இங்க கீழே பாருங்களேன், 135 வந்து, அதாவது 150 பாக்ஸ் எடுத்திருக்காங்க, 135 டோட்டலா சேல் பண்ணிட்டாங்க. டோட்டல் வெயிட் 1404 கிலோ வந்து வெயிட்டை சோல்ட் அவுட் பண்ணிட்டாங்க. மீதி பாத்தீங்கன்னா 1596 கிலோ இவங்க கையில இருக்கு. ஆனா இந்த ரிமைனிங் ஸ்டாக்னா என்னன்னா, சப்போஸ் இவங்க 1550 கிலோ தான் இருக்கு அப்படின்னா 46 கிலோ வந்து வேஸ்டேஜ் ஆயிருக்குன்னு அர்த்தம். அதாவது வேஸ்டேஜ் வரத்தாங்க செய்யும். எப்படின்னா கோழி வந்து நம்ம ஒரு 5 to 6 hours வந்து டிராவல் பண்ணி கொண்டு வருவோம். ஸோ அந்த கொண்டு வரும் போதே கோழி வந்து சிங்கேஜ் ஆயிருங்க. ஸோ அது வந்து தாராளமா 3%, 4% நடக்கத்தான் செய்யும். ஸோ இந்த 46 கிலோ வந்து வேஸ்டேஜ். இந்த 1550 கிலோ தான் வந்து கடைக்கு மறுபடியும் ஸ்டாக்கா போகும். ஸோ கடையில இருந்து இனிமேல் பில் பண்ண இந்த ஸ்டாக்ல இருந்து தான் ஸ்டாக் மைனஸ் ஆகிட்டு இருக்கும். இப்ப சப்ளை பண்ண கஸ்டமரே கோழி தீர்ந்துருச்சு அப்படின்னா மறுபடியும் கடையில வந்து வாங்கிட்டு போவாங்க. இதுதான் வந்து ஒரு ட்ரிப் என்ட்ரின்றது சொல்றதுங்க. பிஎல் டு டிசி அப்படின்னா என்னன்னா பிராய்லர் டு டிசி கன்வர்ஷன். அதாவது சில கஸ்டமர்லாம் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வேஸ்டேஜ் சொன்னேன் பாத்தீங்களா, சில கஸ்டமர் வேஸ்டேஜ் படி ஒர்க் அவுட் பண்ணவே மாட்டாங்க, அது அக்யூரேட்டா கிடைக்கவே கிடைக்காது. அதனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காலையில ஒரு 10 கிலோ கோழி எடுத்து கட் பண்ணி ட்ரெஸ்டு சிக்கனா பிரிக்க சொல்லிடுவாங்க. ஸோ அப்ப என்னங்கன்னா 10 கிலோ கோழி வந்து லைவ் பேர்ல போய் கன்வெர்ட் ஸ்டாக்கா மைனஸ் ஆயிரும். இவங்க வந்து 10 கிலோ கோழிய ட்ரெஸ்டு சிக்கனை உரிச்சாங்கன்னா 7.5 கிலோ, அப்ப அந்த 7.5 கிலோ கோழியில ட்ரெஸ்டு ஆட் பண்ணிடுவாங்க. அதுல வந்து லிவர் வந்து ஒரு 3/4 லிவர்ல போய் ஸ்டாக் பண்ணிடுவாங்க. என்ன ஆகும்னா 7.5 கிலோ காட்டா
அந்த 7.5 கிலோ எடுத்து உள்ள போச்சுன்னா 6.5 கிலோ ஸ்டாக் இருக்குது வந்து ஸ்டாக் மெயின்டைன் பண்றது. என்னன்னா இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கோழி கட்டி கஸ்டமர் பண்ணுவாங்க. இது டிசின்னு சொல்லுவோம். இந்த ஆப்ஷன் வந்து இப்ப நான் உங்களுக்கு பில்லிங் சாஃப்ட்வேர்ல எப்படி பண்றேன்றதை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு 2 என்ட்ரி போட்டு வச்சிருக்கேன் பாருங்களேன். இவங்க மார்னிங் ஃபர்ஸ்ட் டைம் வந்து 10 கோழி எடுத்திருக்காங்க. அதோட வெயிட் வந்து 15 கிலோ வெயிட், 9.5 ட்ரெஸ்டு சிக்கன் கிடைச்சிருக்கு, 3/4 கிலோ வந்து லைவ் கிடைச்சிருக்கு. இப்போ என்ன ஆயிருக்குன்னா இந்த 15 கிலோ கோழி வந்து லைவ் பேர்ல போய் மைனஸ் ஆயிரும், 9.5 வந்து ட்ரெஸ்டு சிக்கன்ல போய் ஆட் ஆயிக்கிடும், 3/4 கிலோ வந்து லிவர்ல போய் ஆட் ஆயிரும். மீதி எல்லாம் வேஸ்டேஜ், அதை வந்து இவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அடுத்து பாருங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் 15 கோழி எடுத்து 25 கிலோ வெயிட், அதாவது சும்மா கோழி வந்து 15 கிலோ கோழி எடுத்திருக்காங்க, 25 கிலோ வெயிட் கிடைச்சிருக்கு. ஆனா இது ஸ்கின் அவுட்டா உரிச்சிருக்காங்க. 18.5 தான் வந்து ஸ்டாக் வந்திருக்கு, 1.5 கிலோ வந்து லிவர் கிடைச்சிருக்கு. இப்ப என்ன ஆகுனா இந்த 25 கிலோ வந்து லைவ் பேர்ல ஸ்டாக் மைனஸ் ஆயிரும், இந்த 18.5ங்கிறது ஸ்கின் அவுட்ல போய் பிளஸ் ஆயிக்கிடும், லிவர் 1.5 கிலோன்றது லிவர்ல போய் பிளஸ் ஆயிக்கிடும். இதுக்கப்புறம் வந்து ஸ்கின் அவுட் பில் பண்ணாங்கன்னா ஸ்கின் அவுட்ல இருந்து ஸ்டாக் மைனஸ் ஆகிட்டே இருக்கும். இதுதாங்க வந்து பிராய்லர் டு டிசின்றது. அடுத்த டாபிக் பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் என்ட்ரி. ஸோ இந்த பர்ச்சேஸ் என்ட்ரி வந்து ஜென்ரலா உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரி எப்படி நார்மலா போடுவோமோ அதே மாதிரி தாங்க பர்ச்சேஸ் என்ட்ரி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சப்ளையர் பேமெண்ட்டும் நீங்க ஜென்ரல் வீடியோ பார்த்துருப்பீங்க. சப்ளையர் பேமெண்ட்னா என்ன, கஸ்டமர் ரிசிப்ட்னா என்ன, இதெல்லாம் நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோலயே சொல்லியிருப்பேன். அதே மாதிரி கஸ்டமர் பில்ஸ் வந்து வாட்ஸ்அப்ல போறதும் நீங்க ப்ரீவியஸ் பில்லே பார்த்துருக்கலாம். கஸ்டமர் ரிசிப்ட் வாட்ஸ்அப் போறதும் ப்ரீவியஸ் பில்லே பார்த்துருக்கலாம். நான் இப்போ வந்து உங்களுக்கு கஸ்டமர் வீக்லி ஸ்டேட்மெண்ட் இதை பத்தி உங்களுக்கு டீட்டெயிலா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதை உங்களுக்கு ஒரு பில் என்ட்ரியாவும் போட்டு காட்டுறேங்க. அதாவது இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா கஸ்டமர் வீக்லி ஸ்டேட்மெண்ட். இது சிக்கன் கடைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயங்க. ஏன் அப்படின்னா கஸ்டமர் வீக்லி ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னா, கஸ்டமர் நம்மகிட்ட வந்து ஹோல்சேல்ல வாங்கி விற்பாங்க பாத்தீங்களா, அவங்க வீக்லி ஒன்ஸ் தாங்க பேமெண்ட் கொடுப்பாங்க. அதாவது திங்கக்கிழமை மார்னிங் நம்ம போன வாரம் அதாவது மண்டேல இருந்து சண்டே வரைக்கும் நடந்த 7 நாள் பிசினஸை ஒரு ஸ்டேட்மெண்டா எடுத்துட்டு போயிட்டு அவங்க கையில கொடுத்தாதான் அவங்க செக் பண்ணுவாங்க. ஒவ்வொரு நாளும் எவ்வளவு கோழி கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க செக் பண்ணிட்டு நம்ம கையில அன்னைக்கு தான் பேமெண்ட், அந்த வாரத்துல எவ்வளவு பிசினஸ் பண்ணாங்களோ அதுக்குண்டான பேமெண்ட்டை கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு சண்டே பிசினஸ் நடந்திருக்கும், அதோட பேமெண்ட் எடுத்து மண்டே சப்ளையர் கொடுப்பாங்க. ஸோ வீக்லி மண்டே வந்து எல்லாருமே கலெக்ஷனுக்கு போற டே. ஸோ அன்னைக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சிக்கன் கலெக்டர்களுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ இதை நான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் என்ட்ரியா நான் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ நான் ஒரு கஸ்டமர் போய் கிரியேட் பண்றேன், ஜோதி சிக்கன் சொல்லிட்டு. ஸோ நான் மேல இருக்க என்னுடைய மொபைல் நம்பர் மாத்திரம் உங்களுக்கு ஜஸ்ட் டேட்டா காட்டுறதுக்காண்டி. ஸோ நான் ஒரு ஓப்பனிங் பேலன்ஸ் 9,500 கொடுக்குறேன். இந்த கிரெடிட் பில் 1ன்னு கொடுத்தோம்னா கஸ்டமர் வந்து கிரெடிட் பில் சேவ் ஆகும். ஸோ நான் ஒரு கஸ்டமர் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கன்னா நான் இங்கே பில்லிங் போறேன், ஜோதி சிக்கன் செலக்ட் பண்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க ஒரு 52 கிலோ வந்து பில் எடுத்திருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் பேலன்ஸ் பில் அமௌண்ட் எல்லாம் சேர்ந்து ஆட் ஆயிருக்கும். இப்போ இவங்க ஒரு 3,500 கேஷ் கொடுக்குறாங்கன்னா இந்த பேமெண்ட் என்ட்ரி அடிச்ச உடனே இதுதான் ஹோல்சேல் பில். இப்போ போட்ட உடனே பாருங்களேன், நான் என்னுடைய வாட்ஸ்அப் கீழே ஓப்பன்ல தான் இருக்கு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப்ல இந்த போட்ட பில்ஸ் வந்து இப்போ வந்திருக்கு பாருங்களேன், இங்க வந்திருக்கு பாத்தீங்களா. இப்போ நான் ஜோதி சிக்கன் போட்டேன் பாத்தீங்களா, அதோட பில் வந்து எனக்கு உடனே வாட்ஸ்அப்ல வந்துடும். ஸோ இதுல என்னன்னா எவ்வளோ 52 கிலோ கோழி எடுத்துக்கோ 160 எடுத்திருக்கேன். ஓப்பனிங் பேலன்ஸ், பில் அமௌண்ட், க்ளோசிங் பேலன்ஸ், பெய்ட் அமௌண்ட் எல்லாமே இமிடியேட்டா வாட்ஸ்அப்ல வந்துருங்க. இப்போ இதே கஸ்டமருக்கு பாருங்களேன், நான் போய் ரிசிப்ட் வைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி இங்கே 3,500 இங்கே போட்டது இங்கே வந்திருக்கு. இப்போ அதே ஜோதி சிக்கனுக்கு ஒரு 4,000 பேமெண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நான் என்ட்ரி பண்ணி F1 கொடுத்து சேவ் பண்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுவுமே இமிடியேட்டா ரிசிப்டா வந்துடும். இங்கே பார்த்தீங்களா ரிசிப்ட் வந்திருக்கு, 4,000 நம்ம பேமெண்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு ரிசிப்ட் வந்திருக்கோம். ஸோ சிக்கன் கடையில் இப்படிதான் பில் பண்ணாலும் சரி ரிசிப்ட் அடிச்சாலும் சரி உடனே பில் வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கஸ்டமரோட வீக்லி ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறேன். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டானது, எல்லா கஸ்டமரும் இதுதான் கேட்பாங்க. ஸோ இங்கே கஸ்டமர்ல போய் வீக்லி ஸ்டேட்மெண்ட்டை கிளிக் பண்ணிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜோதி சிக்கனை நான் செலக்ட் பண்ணிட்டு வியூ கொடுக்குறேன் பாருங்க, ஸ்டேட்மெண்ட் ஓப்பன் ஆகும். நான் இன்னைக்கு ஒரு என்ட்ரி தான் கொடுத்துருக்கனால ஸோ இந்த லைவ் சிக்கன் எடுத்திருக்கோம், 52 கிலோ 160 மணிக்கு எடுத்திருக்கோம். இதுதான் பில் அமௌண்ட். இதுக்கப்புறம் இது 2 பேமெண்ட் பண்ணியிருக்கோம்.
ஸோ இப்படி எவ்வளோ டிரான்சாக்ஷன் இருந்தாலும் வரிசையா எல்லா டிரான்சாக்ஷனும் இதுல இருக்குங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு போனா மட்டும்தான் பார்ட்டிக்காரங்க பேமெண்ட் கொடுப்பாங்க. ஸோ இப்போ இன்னொன்று பாருங்களேன், இதே இதுல இங்க வந்து ஜோதி சிக்கனை செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து F6 ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா வாட்ஸ்அப் சென்ட் ஆயிரும். அதாவது அந்த கஸ்டமருக்கு பில் வந்து வாட்ஸ்அப்ல சென்ட் ஆயிரும். இங்க பாருங்க, என்னுடைய வாட்ஸ்அப்ல வந்திருக்கும், இங்க வந்துருச்சா ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை வியூ பண்ணோம்னா ஈஸியா தெரிஞ்சிடும் வாட்ஸ்அப் வந்திருக்கிறது. ஸோ இது இல்லாம இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா, எல்லா கஸ்டமரும் போகணும்னா கஸ்டமர் நேமே செலக்ட் பண்ணாம F6 கொடுத்தோன்னா எல்லா கஸ்டமருக்கும் வாட்ஸ்அப் கேட்டு இருக்குங்க. இதுதான் வந்து வீக்லி ஸ்டேட்மெண்டோட பெரிய இம்பார்ட்டன்டான ஒரு விஷயங்க சிக்கன் கடையில. அடுத்து சப்ளையர் வீக்லி ஸ்டேட்மெண்ட். ஸோ கஸ்டமர் வீக்லி ஸ்டேட்மெண்ட் மாதிரி தாங்க சப்ளையர் வீக்லி ஸ்டேட்மெண்ட். ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரி போடுவோம், பர்ச்சேஸ் என்ட்ரிக்கு பேமெண்ட் பண்ணுவோம், பேமெண்ட் பண்ணோடனே சப்ளையரோட வீக்லி ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ஸோ நான் அந்த ரிப்போர்ட்டை உங்களுக்கு ஜஸ்ட் வியூ பண்ணி காட்டுறேன். இது எங்க போறோம்னா டிரான்சாக்ஷன்ல போறோம், சப்ளையர்ல போறோம், சப்ளையரோட வீக்லி ஸ்டேட்மெண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஆர்த்தி ட்ரேடர்ஸே ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்ணிட்டு வியூ பண்ணேன் அப்படின்னா ஸோ அவங்களுக்கு என்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, நான் வேற ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறேன், பேமெண்ட் பண்ணியிருப்போம், பண்ண மாதிரி எடுக்கிறேன். அன்னை ட்ரேடர்ஸ். ஸோ இப்போ பாருங்கன்னா அன்னை ட்ரேடர்ஸ். ஸோ 2500 கிலோ எடுத்திருக்கோம், 90 ரூபா மணிக்கு எடுத்திருக்கோம், கேஷ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு சப்ளையரோட ஸ்டேட்மெண்ட் இதில் வந்துகிட்டு இருக்குங்க. இதுதான் சப்ளையர் ஸ்டேட்மெண்ட். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா லைவ் பேர்ட் ஸ்டாக் வேஸ்டேஜ் ரிப்போர்ட். இதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு எடுத்து காட்டிட்டேன். ஸோ இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அடுத்து டே புக் ரிப்போர்ட் மெயில் வாட்ஸ்அப். அப்படின்னா என்னன்னா, ஸோ இந்த சிக்கன் கடைக்காரவங்க எல்லாமே வந்து ஒரு நாள் கணக்கை க்ளோஸ் பண்ணிட்டா அந்த கணக்குல போய் எதுவுமே என்ட்ரி பண்ணக்கூடாது, டெலீட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதாவது டே எண்டுன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு கணக்கு எல்லாமே முடிச்சுட்டாங்க அப்படின்னா டே க்ளோஸ் ஆப்ஷன்ல போய் அந்த டே க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அன்னைக்கு ஓனரா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் அந்த தேதியில போய் பில்லோ எடிட்டோ மாடிஃபிகேஷனோ எதுவுமே பண்ணக்கூடாதுன்ற மீனிங். இப்ப பாருங்க, நான் இதை உங்களுக்கு எப்படின்ற எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த டிரான்சாக்ஷன்ல போய் பாத்தீங்கன்னா டே க்ளோஸ்ன்னு இருக்கும். ஸோ இந்த டே க்ளோஸ்னா என்னன்னா, இன்னைக்கு என்ன பிசினஸ் நடந்திருக்குன்றது இந்த இதுல எல்லாமே இருக்கும். ஓப்பனிங் பேலன்ஸ் என்ன, கேஷ் என்ன உள்ளக்க வந்தது, எவ்வளவு செலவு பண்ணா, க்ளோசிங் பேமெண்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்றது வரைக்கும் இருக்கும். இதை F1 கொடுத்து சேவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கஸ்டமருக்கு ஆட்டோமேட்டிக்கா மெயிலுக்கு மெயில் சென்ட் ஆயிரும். அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கப்புறம் இந்த 20ஆம் தேதியில எந்த என்ட்ரியுமே மாடிஃபிகேஷனோ டெலிஷனோ எதுவுமே பண்ண முடியாதுங்க. இதுதான் டே க்ளோஸ் ஆப்ஷன். இப்போ அந்த டே புக் என்ன மெயில் போகுன்றத நான் உங்களுக்கு இதுல ஒரு ரிப்போர்ட் காட்டுறேன் பாருங்களேன். இந்த டே புக் ஃபைனல்ன்றதாங்க ரிப்போர்ட் மெயில் போகும். ஸோ இந்த ரிப்போர்ட் தாங்க இன்னைக்கு கேஷ்ல எவ்வளவு நடந்திருக்கு. அதாவது இது வந்து கேஷ் புக் ரிப்போர்ட். சப்ளையர்ட்ட என்ன வாங்கியிருக்கோம், கஸ்டமர்ட்ட என்ன வாங்கியிருக்கோம், அடுத்து வந்து சேல்ஸ்ல எவ்வளவு கலெக்ஷன், ரீட்டைல் எவ்வளவு, கேன்சல் பில் எவ்வளவு, கார்டு பில் எவ்வளவு, இப்போ ட்ரிப் என்ன ரிப்போர்ட், ட்ரிப் ரிப்போர்ட்டு, பர்ச்சேஸோட ரிப்போர்ட்டு, கஸ்டமரோட பேமெண்ட் ரிப்போர்ட்டு, அதாவது கஸ்டமரோட ரிசிப்ட் ரிப்போர்ட்டு, சப்ளையரோட பேமெண்ட் ரிப்போர்ட்டு, கஸ்டமரோட டெய்லி சம்மரி, சப்ளையரோட டெய்லி சம்மரி, எக்ஸ்பென்சஸ், ஸ்டாக் ரிப்போர்ட்டு, சேலரி ரிப்போர்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இது என்டையர் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே ஒரே ரிப்போர்ட்டா மெயில் போகும். ஏன் இந்த மெயிலிங் ஆப்ஷன் வைக்கிறாங்கன்னா, இது ஆஃப்லைன் சாஃப்ட்வேரா, திடீர்னு சாஃப்ட்வேர் கரப்ட் ஆனாலோ கஸ்டமரோட பேலன்ஸ் எல்லாம் சிக்கன் பிசினஸ் பண்றவங்க, கோடிக்கணக்கா பிசினஸ் பண்றவங்க, ஸோ பேலன்ஸ் எல்லாமே மிஸ் ஆயிரும்ன்றதுக்காண்டி டே க்ளோஸ் பண்ணிட்டு அந்த மெயில் வர்ற மாதிரி செட் பண்ணிக்கிடுவாங்க. இது ரொம்ப எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அடுத்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஸ்டாஃப் அட்டண்டன்ஸ். ஸோ ஸ்டாஃப் அட்டண்டன்ஸ்னா என்னன்னா, அங்க ஒர்க் பண்ற எம்ப்ளாய்க்கு இவங்க அட்டண்டன்ஸ் எல்லாமே இந்த சாஃப்ட்வேர்ல மெயின்டைன் பண்ணிக்கலாங்க. ஸோ அட்டண்டன்ஸ்ல அவங்க எப்ப வந்தாங்க, அவங்க எவ்வளவு அட்வான்ஸ் வாங்கினாங்க. சில ஸ்டாஃப் பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் இருக்கும், அதாவது லோன் மாதிரி வாங்கியிருப்பாங்க. ஒரு 10,000 ரூபா 20,000 ரூபா வாங்கிட்டு மாசம் 1000 ரூபா பிடிச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியுமே நம்ம சாஃப்ட்வேர்ல ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதை நான் ஜஸ்ட் ஒரு குயிக்கா உங்களுக்கு இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மாஸ்டர்ல போயிட்டு நான் வந்து எம்ப்ளாயி மாஸ்டர்ல என்னென்ன எம்ப்ளாயி இருக்காங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குமார், மணி, செல்வா, இவங்கெல்லாம் டெய்லி, இவங்களுக்குலாம் இவருக்கு டெய்லி சம்பளம், இவருக்கு வீக்லி சம்பளம், இவருக்கு மந்த்லி சம்பளம். இவர் டெய்லினா 600 ரூபா, வீக்லினா இவருக்கு பெர் டே டெய்லினா 500 ரூபா, வீக்லினா பெர் டே 600 ரூபா, மந்த்லி 30,000 ரூபா. இது என்னன்னா டபுள் சேலரி. ஒன்னு அப்படின்னா என்னன்னா, இவங்களுக்குலாம் சண்டே ஒர்க் பண்ணா டபுள் சேலரின்ற மாதிரிக்கு மீனிங்.
ஸோ இது கஸ்டமர் இங்கே எம்ப்ளாயி இதில் கிரியேட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்சாக்ஷனில் போயிட்டு சேலரி அவங்க வந்து அட்டண்டன்ஸ் என்ட்ரி பண்ணுவாங்க. இதுதான் அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டர். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 13ஆம் தேதிக்கு என்ட்ரி பண்ணுறேன், 14 கூட போடுறேன். ஸோ இப்போ என்னன்னா இவங்களுக்கு அட்டண்டன்ஸ் போட்டிருக்காங்க, 2னா ஃபுல் டே, 1னா ஆஃப் டே, 0னா ஆப்சென்ட். ஸோ இப்போ பக்கத்தில் 500 ரூபா இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அன்னைக்கு 500 ரூபா அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு. ஸோ அட்வான்ஸ் என்ட்ரி சேர்த்தே அதில் போட்டிருக்காங்க. இப்போ ரெட் ஆகிருக்குன்னா அன்னைக்கு வந்து அவங்க அட்டண்டன்ஸ் போட்டுட்டாங்கன்னு அர்த்தம். இப்போ பாருங்க இன்னைக்கு பிளாக் ஆகிருக்குன்னா இன்னைக்கு அட்டண்டன்ஸ் போடலான்னு அர்த்தம். இந்த மாதிரி அட்டண்டன்ஸ் என்ட்ரி மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அட்டண்டன்ஸ் ப்ராசஸ் எல்லாமே இதில் பண்ணிக்கலாங்க. ஸோ அட்டண்டன்ஸ் ப்ராசஸ், அட்டண்டன்ஸ் என்ட்ரி, அட்வான்ஸு, எம்ப்ளாயரோட லோன் வரைக்கும் இந்த சாஃப்ட்வேர்ல அவங்க ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா யூசர் ரைட்ஸ். ஸோ இந்த யூசர் ரைட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். பிசிக்கல் ஸ்டாக் நம்ம கையில் எவ்வளோ ஸ்டாக் இருக்குன்றத நம்ம ஈஸியாக சாஃப்ட்வேர்லேயே கொடுக்கலாம். எப்படி நான் உங்களுக்கு இங்கே உங்களுக்கு கொடுத்து கொடுக்குறேன் பாருங்களேன். ஸோ இப்போ நான் லைவ் பேர்டு. ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா 5244 கிலோ வந்து க்ளோசிங் ஸ்டாக் இருக்குன்றக்கும். ஆனால் என்கிட்ட பிசிக்கலாக பார்த்தீங்கன்னா 4950 தான் இருக்குன்னா ரிமைனிங் இருக்கிற ஸ்டாக் வந்து வேஸ்டேஜா போயிடும். இப்போ இதை நான் F1 கொடுத்து சேவ் பண்ணிட்டேன்னா இனிமேல் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்டாக் வந்து 4950 வந்துடும். ஸோ இது சிக்கன் கடைக்காரங்களுக்கு இந்த பிசிக்கல் ஸ்டாக் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். ஏன்னா டெய்லி ஸ்டாக் வேஸ்டேஜ் வேரியேஷன் வந்துகிட்டு இருக்கும். அவங்க டெய்லி இல்லை வீக்லி ஒன்ஸ் அது பிசிக்கல் ஸ்டாக் எடுத்து கொடுத்துட்டு ஸ்டாக்கை ஸ்டேட் பண்ணிக்கிடுவாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் புக்கு, பேங்க் புக்கு எல்லாம், சப்ளையர் பேமெண்ட்டு, ஸ்டேட்மெண்ட்டு, இது எல்லாமே அஸ் யூஷுவல் நம்ம ப்ரீவியஸ் ரீட்டைல் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருந்ததான். டேட்டா பேஸ் பேக்கப்பு, கூகுள் டிரைவ், எக்ஸல் அப்லோடு, இது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தது தான். ஸோ இந்த சிக்கன் சாஃப்ட்வேர் நம்மகிட்ட ஆஃப்லைனும் இருக்குது, ஆன்லைனும் இருக்குது, மொபைல் ஆப்லேயும் இருக்குது. எதில் வேணாலும் இந்த சிக்கன் சாஃப்ட்வேர் நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் சாஃப்ட்வேர் காசாபாஸ் மட்டும்தான் யூனிக்காக பண்ணியிருக்காங்க இவ்வளோ பெரிய ஃபீச்சர்ஸோட.